குட் ஈவினிங் ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ஃபார் 10th ஸ்டாண்டர்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது. இதில் நமக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் மட்டும்தான் வரப்போகுது. காலையில் மேக்ஸ், மதியம் வந்து சயின்ஸ், சோசியல் எழுத போகிறாங்க. இப்போ இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம மணற்கேணி ஆப்பில் கொடுத்துருக்காங்க. அதில் போனோம் அப்படின்னா சிஜி அப்படிங்கிறதுல நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த சிஜியை கிளிக் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாடு டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன்ங்கிற அந்த இடத்துல ஆப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த வேவ்லெந்த் பார்த்தோம், அதே மாதிரி ஃப்ரீக்வென்சி எஃப் பார்த்தோம் இல்லையா. இது ஒவ்வொரு இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா நம்ம பார்த்துக்கலாம். அதை பற்றின ஐடியாஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ சயின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஊடகத்தில் ஒளிக்கதிரின் திசைவேகம் எவ்வாறு இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள உதவுகிறது. சரியா? அப்ப ரிஃப்ளெக்டன்ஸ் மியூசிக், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாத்துலயுமே இருக்கு. இதுல நமக்கு தேவையானதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ண வீடியோ வச்சு நம்ம பார்த்து அதுக்கான கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அதுக்கான இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த கொஸ்டின்ஸ்க்கு எழுத முடியும் அப்படிங்கிறது. இதே மாதிரி எல்லா டாப்பிக்குமே இருக்குது. நம்ம ஃபிசிக்ஸ்லேருந்து கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இது எல்லாத்துலேயுமே இருக்குது. சயின்ஸ் மட்டும் இல்லாமல் மேக்ஸ், சோசியல் இந்த சப்ஜெக்ட்டுக்குமே இருக்குது. இந்த வீடியோஸ் தவிர மறுபடியும் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராக்டிஸ் ஐக்கானை போய் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் மெட்டீரியல்ஸாகவே கொடுத்துருக்காங்க, ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாட் ஓன்லி ஃபார் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். இந்த மெட்டீரியல்ஸை படித்தாலே நமக்கு ஈஸியாக இருக்குது. டெஸ்ட்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் கீழேயும் கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஆன்சர் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கீயும் கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லாஸ்ட்டாக 1 வீக் தான் டைம் இருக்குது. நம்ம இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். எக்ஸாமில் பாஸ் ஆகி ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும். அதனால் இந்த மணற்கேணி ஆப்பை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணாலே நம்ம பாஸ் ஆக முடியும். மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லா இதுலேயுமே இருக்குது. இப்போ நான் டவுன்லோட் வீடியோ வேணும் அப்படின்னா இதில் நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒளியின் பண்புகள் இருக்குது, வட்டார இன தாவரவியல் இருக்குது. இந்த வட்டார இன தாவரவியல்லாம் நமக்கு 10th இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதை கூட நம்ம இந்த வீடியோஸ் பார்க்கும்போது கான்செப்ட் நமக்கு புரியும். அதுக்குமே நமக்கு இது யூஸ் ஆகும். இதையுமே நம்ம டவுன்லோட் ஆரோ கிளிக் பண்ணி வீடியோஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இதில் வந்து நிறைய ஆப்ஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் மூலமாக நம்ம சிஜி அப்புறம் கொஸ்டின்ஸ், குவிஸ் இது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்ஏ பற்றி வேணுன்னா கூட இதில் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸை கிளிக் பண்ணோம்னா அதுக்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் வரும். இதை ஒர்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.